Hey guys, welcome back to another video. ஸோ இது நம்ம போஸ்ட் ட்ரேட் அனாலிசிஸ் வீடியோ தான் இது. இது இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் காமிச்சு உங்கள மோட்டிவேட் பண்ணுறதோ இல்லை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கோ இது கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது பார்க்கறது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ், யூ வில் கெட் சம் ஐடியா இல்லை. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். So thanks for watching this video. Welcome to my YouTube channel. I am Rangarajan, full-time trader here. So we are going to see the analysis of Nifty expiry trade. So actual profit was like 26,000 கிட்ட, but last minuteல இருந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ராலி. நான் அட்டமணியில் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அட்டமணியில் ட்ரேட் பண்ணுறப்ப இங்கே இருக்கல இந்த புட்டு இது ஆக்சுவலாக வந்து 20,000 ரன் ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மினிட் ராலி, அதாவது கீழே வந்து மூவ் ஆனதில் என்ன ஆச்சு, 45ல் க்ளோஸ் பண்ணேன். அதில் வந்து பாதி போயிடுச்சு. இங்கே தெரியுதா, 34 ஓகே, 34ல் பை பண்ணேன். 45 விட்டுருந்தேன்னா ஆல்மோஸ்ட் லைக் முக்கால்வாசி ப்ராஃபிட் அப்படியே போயிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் ஆகிடுத்து, ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ சென்செக்ஸில் லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருந்தேன். அது வந்து 16K அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரேட் இது மாதிரி போச்சு. ஷார்ட்ஸில் பார்க்குறப்ப நீங்களே பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஏன் இது மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் தான். நிறைய ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக தான் இருக்கும். அதே மாதிரி லோ ஐவின்றதுனால பிக் பிளேஸ் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய மூமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அட் மணியில் வந்து செல்லர்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க செல் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த சார்ட் பேட்டர்னை பார்க்கும்போதே நீங்கள் பார்க்கலாம் எப்படி போயிருக்கோம், எவ்வளோ பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ நிறைய விஷயத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்ஷிப்ஸை வந்து ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து பேன் பற்றி நான் ஆக்சுவலாக வீடியோ போகணுன்னு நினச்சேன், அவங்கள வந்து பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் சீரியஸாக சொல்ல போனால் எனக்கு வந்து ஒன் டே வந்து பற்ற மாட்டேங்குது. நிறைய ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு யூடியூப் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த யூடியூப் ஏன் க்ரியேட் பண்ணேன்னா, பீப்புள் கொஞ்சம் ஏதாச்சும் லேர்ன் பண்ணுவாங்க, சம்திங் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அவங்க கற்றுப்பாங்கன்னு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் கோர்ஸ் கற்றுக்கணுன்றப்ப எல்லோரும் 40,000 20,000ன்னாங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் கோர்ஸுன்னு கேட்கல. இது வரைக்கும் நான் கால்ஸும் சரி, டெலகிராம் சேனல் எதுவுமே நான் ஜாயின் பண்ணது கிடையாது. எல்லாமே நான் ஓனாக கற்றுக்கிட்டு வந்து லேர்ன் பண்ணி ப்ராக்டிக்கலாக கெயின் பண்ண நாலேஜ், நிறைய புக்ஸ் படித்து கெயின் பண்ண நாலேஜில் தான் நான் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் ஒரு பர்சனுக்கு ஏதாச்சும் நாலேஜ் வைஸ் கிடைக்குதுன்றப்ப ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். ஸோ யா, நேற்றும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராலி நேற்றே என்ட்ரி ஆயாச்சு. பட் மேனேஜிங் த ட்ரேட். ஸோ எக்ஸ்பைரி எப்போ மார்ஜின் வந்து அதிகமாகிடும், அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 7K இங்கே வரைக்குமே 7K ரன் ஆச்சு. அப்புறம் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் முன்னாடி உட்காந்து எல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கரெக்டான நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2:00 வரைக்குமே வந்து 2:00 அப்புறமா தான் வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த 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 கேண்டல்ஸில் தான். ஸோ 1:30 to 2:00 வரனா ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது 10K மேலே வந்து போச்சு. பட் இந்த கேண்டில் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். இந்த கேண்டில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த கேண்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது 3:00 அதான் கரெக்டாக 3:00 இந்த கேண்டில் இங்கே போயிட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கா, இந்த கேண்டலில் தான் எக்ஸிட் ஆகிட்டேன். நான் இங்கேயே எக்ஸிட் ஆகிருக்கணும், பட் நோ ப்ராப்ளம், இது ஆகிடுச்சு. ஸோ அப்படியே குயிக்காக ஓஐ அனாலிசிஸை வந்து பார்த்துடலாம்.
லைக்லி டு பி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஏன்னா நெறையவே கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி இண்டெக்ஸும் சரியில்ல. மோர் கால்ஸ் தென் புட்ஸ். ஸோ நாட் அட் ஆல் அ குட் சைன். ஷார்ட் பில்டப் ஆயிட்டு இருக்கு நிஃப்டில. கரண்ட் மந்த்ல. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் 1 வீக் கிராஸ் ஆயிடுச்சு. லாங்ல அன்வைண்டிங் ஆயிட்டு இருக்கு. சென்செக்ஸ்ல லாங் அன்வைண்டிங். எஃப்ஐடிஐ டேட்டாவை பார்த்துடலாம். எஃப்ஐஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பேரிஷாக இருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஸ்ட்ராங்கான பேரிஷ். நெட்டோஐ வந்து பார்த்தீங்கன்னா 85 -85,249 கிட்ட வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாக் ஃபியூச்சரில் 14.6 லேக்ஸ் கிட்ட மீடியம் பேரிஷ். அப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர், ஸ்டாக் ஃபியூச்சரில் மைல்டு புல்லிஷ். டிஐ வந்து மீடியம் புல்லிஷ், பட் ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இன்டெசிசிவ். ஸோ 85K கிட்ட ஷார்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ கேஷ் நெட் வந்து பார்த்தீங்கன்னா +221 crores அண்ட் டிஐ நெட் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 591. ஸோ இதுதான் அனாலிசிஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீப் I'll keep posted and see you on the next video. Bye.